குங்குமம் வச்சு விடுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீயும் பிள்ளைங்களும் சௌக்கியமா இருக்கணும். ஐயோ டாடி, தீர்க்க சுமங்கலியா இருன்னு சொல்லணும். என்ன பார்த்து இந்த மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அம்மா சொன்னபடி கேட்கணும். மேயர் எவ்வளவு கெட்டவனும் பிள்ளைங்க அவ்வளவு நல்லவங்கன்னு பேர் எடுக்கணும். நீ நல்லப்பா. சார் டைம் ஆகுது. அம்மா சாரி சார், போலாமா? சங்கர், டாடி, அம்மாவையும் தங்கச்சிங்களையும் ஜாக்கிரதை கவனிச்சுக்கணும். எஸ் டாடி. யூ ஆர் தி மேன் ஆஃப் தி ஹவுஸ் நோ. ஐ நோ. டாடி நானும் வரேன். நோ, நான் போனா வரமாட்டேன். கொஞ்சம் டைம். டாடி டாடா, டாடி டாடா, அங்கிள் டாடா, டாடா, டாடி டாடா, 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 டாடா. இங்க் இல்லையா? அது பால் பாயிண்ட் சார். ஒரு கார்பன் வைக்க கூடாது. அந்த செக்க வந்து எங்கிட்ட கூட. இங்க தரீங்களா, ஃபங்க்ஷன்ல தரீங்களா? பப்ளிக் ஃபங்க்ஷன்ல கொடுத்தா தான் ஒரு பார்வையா இருக்கும். கரெக்ட். அங்கே தர்றேன். போத் கம் மீட்டிங், ஆல் கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ். உங்க அம்மாவை விக்ரம்லால் அவன் வீட்டுல எடுத்து வச்சிருக்கா. நம்ம பிளான் இதுல எழுதிருக்கு. ஓகே. என்ன சொன்னாவ? ஒண்ணும் இல்லையா? அந்த துர்கா வந்தாலே எங்க போனான்னு பாரு. ஹரி அப். தள்ளு. ஏய் சார் சார். டிரைவர் தம்பி, நம்ம விக்ரம்லால் சேட்டோட வீடு தெரியும்ல? தெரியும் சார். எங்க இருக்கு? அசோக் நகர் அம்பேத்கர் சிலை கிட்ட இருக்கு சார். இங்க இருந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆக எவ்வளவு நேரம் ஆகுன்ற? 5 நிமிஷம் ஆகும் சார். அங்க இருந்து மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு எத்தனை நேரத்துல போலான்ற? டிராபிக் இல்லன்னா 5 நிமிஷம், டிராபிக் இருந்தா 10 நிமிஷம் ஆகும் சார். இங்க இருந்து மீட்டிங் கிட்ட போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்ற? 20 நிமிஷம் ஆகும் சார். ஜிகே,
இவ்வளவு விவரம் எதுக்காக கேக்குற? கொஞ்சம் வேலை இருக்கு, அர்ஜென்ட்டா போயிட்டு வந்துடுறேன். மீட்டிங் போற நேரத்துல போற வேலையை முடிச்சுக்கிட்டு நீங்க அங்க போய் ரீச் ஆகுறதுக்குள்ள நான் வந்து ஜாயின் ஆயிடுவேன். அதுக்குள்ள எப்படியா புடிச்சிட்டு வருவேன்? நான் வந்துருவேங்க. சூப்பர் வேலையா நீ. இங்க இருக்கட்டா, டிரைவர் நிறுத்துப்பா. ஆஃப் பண்ணையா. ஜிகே, நீ குறும்புக்காரன்னு தெரியும், பட் இந்த அளவுக்கு இருப்பேன்னு இப்பதையா தெரியும். ஜிகே, அந்த நேரத்துல அதாயா அந்த நேரத்துல என்னையும் கொஞ்சம் அவத்துல வச்சுக்க. இறங்கியா டிரைவர், கிளப்பியா வண்டிய. இப்பொழுது நேரம் 4 மணி 5 நொடிகள். எக்ஸ்கியூஸ் மீ. மிஸ்டர் நில்லு. ஹேய் நில்லு மிஸ்டர். ஹேய் ஸ்டாப் இட். ஹேய் வழி வழி. விக்ரம்லால் Chandru, please help me, save me, Chandru, save me, Chandru. ஜிகே, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? முடியலையா? ஆயிடுச்சுங்க. பாவம் ரொம்ப கடைசிட்ட போல் இருக்கு. 5 பேர் இல்லைங்களா?
5 பேரா? 20 நிமிஷத்துக்குள்ளேவா? பாவி, வந்துரு. வணக்கம். அமைச்சர் அவர்களும் மேயர் அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் அந்த இனிய விழா இன்னும் சிறிது நேரத்தில் நடக்கவிருக்கிறது. மேயர் அவர்களை தலைமை தாங்கி நடத்தித் தருமாறு உங்கள் சார்பில் கேட்டுக் கொள்ளுகிறேன். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எஸ். பேரன்புமிக்க பெரியோர்களே, அலையென திரண்டு வந்திருக்கும் பேரன்பர்களே, வாழ்த்தும் உள்ளங்களே, தமிழக தவ புதல்வர்களே, அனைவருக்கும் சிறந்தாழ்த்தி எனது அன்பை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய தினம் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தினம், சரித்திரத்தில் செதுக்கப்பட வேண்டிய தினம். ஏனென்றால் கொஞ்சம் அரசியல் பொய்களை உடைக்கப் போகின்றேன் நான். நிஜம் நெருப்பென்பார்கள். அந்த நெருப்பில் கருகாமல் அக்னி பிரவேசம் செய்து வெளியேறுபவன் தான் உங்களுக்கு தொண்டனாக முடியும், அராஜக பாம்பின் தலையரசுக்கும் கண்ணனாக முடியும். அத்தகைய அக்னி பரீட்சைக்கு துணிந்துதான் இங்கே உங்கள் முன் நிற்கிறேன். தன்னந்தனியாக நான் ஒரு துளிதான், நீங்களும் சேர்ந்தால் அதுவே வெள்ளம், அநீதி அழிக்கும் அதிசய வெள்ளம். மதங்கள் வேறானாலும் மானுடம் வேறாகாது, தேசங்கள் வேறானாலும் கோஷங்கள் வேறாகாது. தேசம் என்றால் வெறும் மண் அல்ல, மக்கள் கூட்டம் என்பது ஒரு சித்தாந்தம். தேசம் என்றால் மண்ணும் கூட என்பதை நான் படிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மண்ணை திருத்த மாடாய் உழைத்து நெற்றி வேர்மையை நிலத்தில் தெளித்து நம் பசி நிற்க தம்பசி மறந்த விவசாய தோழர்களுக்கு மண் என்றால் காவல் தெய்வம் என்பதனால் இந்த தேசம் என்றால் மண்ணும் கூட. பிரமாதமா தட்டினீங்க. ஆனா எதுக்கு தட்டினீங்க இப்ப கைய? இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கும் இந்த மீட்டிங்க்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குங்களா? காது இருக்கேன்னு கேட்டு போடுறதும், கை இருக்கேன்னு கையை தட்டி போடுறது, இப்படி நீங்க மேடை பேச்சு கேட்டே மோசம் போறீங்கிறத பார்த்துதான் இதா இந்த அயோக்கியெல்லாம் தலைவனா வரான். இப்படி பாருங்க ஐயா, உங்களை தான். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவனுங்கெல்லாம் தன் சொத்தை ஊருக்கு எழுதி வச்சாங்க. இவர மாதிரி தலைவனுங்க ஊரையே முழுங்கி யாப்ப விட்டானுங்க. ஜிகே, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? பேசுனது போறோம், மரியாதை போய் உட்காரு. அமைச்சர் அவர்கள் என்னை பேசக்கூடாது என்கிறார்கள். அப்படியே செய்யவா? நான் போறேன். நீ நினைச்சப்ப வாக் அவுட் பண்றதுக்கு இது லோக்சபை இல்ல, மக்கள் சபை. போய் உட்கார். இல்ல, உட்கார சொல்றதுக்கு நீ யார்? மக்கள் பிரதிநிதி. இந்த வெள்ளத்தின் ஒரு துளி. சொல்லுங்க. உட்காரடே. சபைக்கு அப்படியே அப்படியே நீங்கெல்லாம் எங்க ஆளுங்க? நீங்க சொல்றத நான் கேட்கணும். உட்கார ஒரேடியா உட்கார்ந்துறேன். இதான் மக்கள் சக்தின்னா இதாயா? நீ உட்கார, நான் உட்கார்றான் பார். நாளைக்கு மந்திரி பதவியில நீ உட்கார கூடாது அப்படின்னு நீ சொன்னா உட்கார முடியாது. உங்கள் கையில் மாபெரும் ஆயுதம் இருக்கிறது. அதன் பெயர் ஓட்டு. அந்த ஓட்டை போட்டு கெட்டவனை கீழே இறக்கி நல்லவனை தேர்ந்தெடுத்து நீங்க உட்கார வைக்கணும். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? பணத்துக்காகவும் ஒருபடி சாராயத்துக்காகவும் குடத்துக்காகவும் புடவைக்காகவும் அசங்கவாரி திருடனை தூக்கி அங்க உட்கார வச்சுட்டு நல்லவனை காலி பண்ணி விட்டுறீங்க. நீங்க மட்டும் நல்லவன் நான் சொல்லல. நேற்று வரல நானும் இந்த குட்டையில தான் ஊறிக்கிட்டு இருந்தேன். இத்தனை வருஷம் இந்த குட்டையில ஊர்ன மட்டை இப்ப மட்டும் என்ன தத்துவம் பேசுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். மாறி மனுஷன் ஆயிட்டேன். என் தப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். தப்பா? அடுத்தவன் முதுகுல இருக்கிற அழுக்க கேலி பண்றதுக்கு முன்னாடி என் முதுகுல இருக்கிற அழுக்க நானே சுத்தப்படுத்திக்கிறேன். செய்யறேன், இப்பவே செய்யறேன். இப்ப இந்த கழிவுநீர் கால்வாய் டெவலப்மெண்ட் திட்டத்துக்கு 100 கோடி செலவாகும்னு சொல்றாங்க. ஆனா நிஜம் என்னன்னா 30 கோடி மட்டும்தான் செலவாக போகுது. சார், உங்க அம்மா நல்லா சௌக்கியமா இருக்காங்க. பாருங்க. மிஸ்டர் பிஏ, please don't disturb me. Go and stand behind my chair. எங்க விட்டேன்? 30 கோடி மட்டும் தாங்க செலவாகும்.
அப்ப பாக்கி 70 கோடி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரும். சொல்றேன், இந்த கிருபாகரை என் பிஏவா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனா நான் ஆக்டர்னா இவர் டைரக்டருங்க. நான் பாம்புன்னா இவ விஷம். இந்த விஷம் போட்ட பிளான்ல ஒரு சின்ன பிளான். இந்த கழிவுநீர் கால்வாய் டெவலப்மெண்ட் திட்டம், அதுக்கு ஒத்தாசை செஞ்சது இந்த மினிஸ்டருங்க. இவங்க 2 பேரும் இந்த 70 கோடியை கையாடல் செஞ்சு பேங்க்ல போட போறாங்க. இதுக்கே எப்படின்னா இன்னும் இந்த மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்கு. எல்லாத்தையும் நான் சொல்றேன். அதுக்காக என்ன இந்த மினிஸ்டர் பதவியில இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனா இந்த கிருபாகர் கண்டிப்பா என் உயிரையே எடுத்துருவான். மனுஷனை கொல்றதுன்னா கிரிக்கெட் கமிட்டி கேட்கிற மாதிரி ஹாபி இந்த கிருபாகருக்கு. இது வரைக்கும் எவ்வளவோ விக்கெட் எடுத்திருக்கிறான். இந்த ஓவரோட 4 ஓவராக வாய்ப்புண்டு. ஆனாலும் பரவாயில்ல, பைத்தியக்கார மாதிரி நேத்து வரைக்கும் செத்து செத்து புழைச்சுக்கிட்டு இருந்தேங்க. இப்ப இந்த நிஜத்தை உங்களுக்கு சொல்றதுனால நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்க மனசுல வாழ்வேன். வாழ்ந்து சாதிக்காதத செத்தாவது சாதிச்சு காட்டுறேன். இந்த ஒண்ணு முடியாதா? ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்க, சீக்கிரம் சீக்கிரம். சரியா, உனக்கு ಎಷ್ಟು ப்ரமோஷன் ஆகி தரேன் கூட. இதனால எப்படி ஏறது? நடிச்சது போதும், எந்திரி. சந்திரன் சந்திரன் சந்திரன். மாப்பிள, வேஷத்தை சீக்கிரம் மாத்து. டிரைவருக்கு மயக்கம் தெரிஞ்சா நம்ம குட்டு வெளிப்பட்டுடும். சரி, நீங்க ஒரு நல்ல லேம்ப் போஸ்டா பார்த்து வண்டியை மோதிட்டு இந்த டிரைவர் சீட்ல உட்காந்து வைங்க. ஆட்டம் ஆட்டம். அவன் முடிச்சுக்கலையா? இல்ல இல்ல. சந்திரன், ராவண நாட்டு இருந்த ராஜுவை நீ ராமனாக்கிட்ட. You're a great actor. அப்படி ஒண்ணு கிரேட் இல்லைன்னா எல்லாரும் ஏமாத்தி நடிச்ச என்னால அந்த பசங்களுக்கு நிக்க முடியல. அந்த பசங்களை அப்படி பார்க்கும்போது மறுபடியும் மேயரா போய் அவங்கள அணைச்சுக்கணும் போல இருக்கு. ஆய், இனி அந்த வேஷத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிரு. இப்ப அர்ஜென்ட்டா ஒரு புது வேஷம் போடணும். என்ன வேஷம்? என் புருஷன் வேஷம். அந்த வேஷம்லாம் முடியாது. சந்திரன் வேஷம் எதுக்கு? ஒரிஜினல் புருஷன்ல
லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஹலோ சந்திரன். குட் பை இந்திரன். குட் பை.